strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு டே 2 ஓட ரிவ்யூ தான். ஸோ நான் மறுபடியும் போயிருந்தேன் சேப்பாவுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கும். ஸோ அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமாண்டிங்கான பொசிஷன்ல இருக்காங்க, 308 ரன்ஸ் லீடிங்ல இருக்காங்க, ஸ்டில் 7 விக்கெட்ஸ் கையில இருக்கு. ஸோ ஒரு 400 ரன்ஸ், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரன்ஸ் அடிச்சா கூட 400 லீடு போயிடும். அண்ட் மேபி அதை தாண்டி கூட இந்தியா விளையாடலாம். ஸோ இட்ஸ் டஃப் டைம்ஸ் ஃபார் பங்களாதேஷ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. 144 for 6 இந்தியா இருந்தாங்க பாத்தீங்களா டே 1ல. அது வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா கேம் பங்களாதேஷ் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டாங்களா, அதுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஹேவ் டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டேல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சூப்பரா போலிங் போட்டாங்க. ஏன்னா 4 விக்கெட்ஸ் பேலன்ஸ் இருந்தது, 339 for 6. வந்தோடனே ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் கூட ஆட் பண்ணாம அவுட் ஆயிட்டாரு, நல்ல டெலிவரி ஃப்ரம் தஸ்கின் அஹ்மத். அண்ட் அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. ஸோ மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 40-45 ரன்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க இந்தியா. அண்ட் ஆகாஷ் தீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவிக் 17 அடிச்சாரு. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க. அஸ்வினும் ஒரு 2 4 அடிச்சாரு. சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 376 ஒரு டீசன்ட் ஸ்கோர். கண்டிப்பா 144 for 6ல இருந்து 376 வந்து அடிச்சிருக்காங்க. நிஜமாவே அது ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக் தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கு கிரெடிட் அஸ்வின் ஜடேஜா கொடுத்துரும், அது வேற விஷயம். அண்ட் பங்களாதேஷோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா தஸ்கின் அஹ்மத் டே 1ல கொஞ்சம் சுமாரா தாங்க போட்டாரு. ஹசன் மஹமூத் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நல்லா போட்டாரு. பட் டே 2ல வந்து பாத்தீங்கன்னா தஸ்கின் அஹ்மத் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு ஆக்சுவலி இன்னைக்கு. சோ வி ஹேவ் டு கிவ் ஹிம் ஹியூஜ் கிரெடிட். சூப்பரா போலிங் போட்டாரு, நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஒரு சீனியர் போலர்ன்றத கிளியர் கட்டா தஸ்கின் அஹ்மத் காமிச்சாரு தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பேட்டிங் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஓவரே பும்ரா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்துட்டாரு. சோ தேவர் அண்டர் பிரஷர். அண்ட் அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் வந்து போட்டாரு பாருங்க போலிங், வாய்ப்பே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் சுமாரா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் செகண்ட் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு பாருங்க, ஸ்டெம்ப் புடுங்கிட்டு போச்சு. சோ நிஜமாவே நல்ல ஒரு எஃபர்ட், அது கண்டிப்பா அவருக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா லஞ்சுக்குள்ள 26 for 3 அப்பவே கதி கலங்கிருப்பாங்க பங்களாதேஷ், புரியுதா உங்களுக்கு? சோ அங்க இருந்து எங்க இருந்து ஃபைட் பண்றது. இருந்தாலும் லஞ்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி விக்கெட்ஸ் விட்டாங்க. ஷாண்டோ அவுட் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் முஷ்ஃபிகர் ரஹீம் அவுட் ஆயிட்டாரு. சூப்பர் டெலிவரி ஃப்ரம் பும்ரா. இவங்களாம் அவுட் ஆயிட்டு ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் 40 for 5ல இருக்கும்போது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிருந்தது டெஃபினட்டா ஃப்ரம் லிட்டன் தாஸ் as well as ஷகிபுல் ஹசன் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாருங்க. 2 பேரும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஜடேஜா பால்ல ஸ்வீப் ஆடி அவுட் ஆனார் லிட்டன் தாஸ், தேவையில்லாத ஷாட். அது வரைக்கும் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கதான் ஒரு டீப் ஸ்கொயர்ல இருக்குன்னு தெரியும், எதுக்கு அகைன்ஸ்ட் டர்ன் நீங்க ஸ்வீப் விளையாடணும். ஏன்னா இந்த பிச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. சோ கொஞ்சம் பார்த்து விளையாடிருக்கலாம். அவர் அவுட் ஆனாரு. இமிடியேட்டா கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அதே ஜடேஜாவை ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறன்னு சொல்லி ஷகிபுல் ஹசனும் அவுட் ஆனாரு. சோ அவங்க 2 பேரோட ஷாட் செலக்ஷன் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து நிக்குது. அட்லீஸ்ட் ஷகிபுல் ஹசன் அதுல ஏதோ ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணாரு, பூட்ல மட்டும் அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் அன்லக்கி அப்படின்னு சொல்லலாம். லிட்டன் தாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளட் கேட் ஓபன் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. பட் ஸ்டில் பங்களாதேஷோட லோவர் ஆர்டர் லாஸ்ட் 2 விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரன்ஸ் ஆட் அப் பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு வசதி. நான் என்ன நினைச்சேன், ஒரு ஸ்டேஜ்ல 120 கூட அடிக்க மாட்டாங்க போல இருக்கு, சுருட்டிடுவாங்க இந்தியா அப்படின்னு. பட் ஒரு 149 வரைக்கும் அவங்க டெய்லண்டர்ஸ் கொஞ்சம் சிப்பின் பண்ணாங்க. பட் ஸ்டில் 149 வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் புவர் எஃபர்ட் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இந்தியன் போலர்ஸ் பத்தி பேசணும்னா கண்டிப்பா அந்த ஸ்டாண்ட் அவுட் போலர் ஜஸ்பிரீத் பும்ராங்க வேற லெவல்ல போலிங் போட்டாரு. 4 விக்கெட் எடுத்தாரு. He deserved to get that 5 for, but unfortunately அவர் அது எடுக்கல. இருந்தாலும் ஸ்டில் இந்த 4 விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு ஈக்குவலா தான் அங்க இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லா போட்டாரு. நிறைய எஜ் பவுண்டரி எக்கனாமிக்கலா இல்லாம இருக்கலாம், பட் ஸ்டில் அவர் விக்கெட்ஸ்க்கு தான் போனாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆகாஷ் தீப் வாஸ் சோ இம்ப்ரெசிவ். அந்த பேக் டு பேக் விக்கெட் சூப்பரா போட்டாரு. அண்ட் ஜடேஜாவும் 2 விக்கெட் எடுத்தாரு. as well as சிராஜும் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் அஸ்வின் நல்லா போட்டாரு, பட் விக்கெட் லெஸ்ஸா போயிட்டாரு. அது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அஸ்வின் விக்கெட் எடுக்கலையே, அதிசயமா இருக்கு அப்படின்ற மாதிரி. அஸ்வினுக்கே அது ஒரு ஷாக்கா தான் இருக்கும். பட் இட் ஹேப்பன்ஸ், சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பெருசா கிராக்ஸ் இல்ல, இன்னுமே ஃபோமா தான் இருக்கு. நியூ பால்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா போட்டீங்கன்னா, அந்த கரெக்டான பேக் ஆஃப் லென்த் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விக்கெட்ஸ் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பால், அந்த பவுன்ஸ் இருக்கு, அந்த ஸ்டீப் பவுன்ஸ் இருக்கு. சோ ஒரு நல்ல விக்கெட். எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன்ஸும் செட் ஆனா இந்த விக்கெட்ல அடிக்கலாம். நீங்க ஸ்டே பண்ணி காஜ் ஆட முடியாது. ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இந்த பிச்சில் சர்வே ஆகலாம். சோ புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா டெரிஃபிக் bowling பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. யூ ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ஆல் bowlers. ஈவன் அஸ்வின் விக்கெட் எடுக்கலனாலும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா இருந்தாரு, புரியுதா உங்களுக்கு? டைட்டா போட்டு இருந்தாரு, அவ்வளவா லூஸ் பால்ஸே அவர் போடல. சோ அதுவும் ஒரு வகையில ஆக்சுவலா ஹெல்ப் ஆச்சு இந்தியாவுக்கு. ஹோப்ஃபுல்லி வில் கெட் விக்கெட்ஸ் இந்த செகண்ட் இன்னிங்ஸ். ஏன்னா மேபி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராக்ஸ் ஓபன் அப் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் 149 ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு கிளியரா தெரியும் இந்தியா வந்து ஃபாலோ ஆன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எதுக்காக உங்க போலர்ஸ் திருப்பி நீங்க டயர்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா வெயில் வேற அடிக்குது, திருப்பி நீங்க உங்க போலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போட சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணுமே டயர்ட் ஆயிடுவாங்க. அண்ட் பங்களாதேஷ் அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அதை தான் பண்ண விடல ரோஹித். சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃபாலோ ஆன் கொடுக்காம திருப்பி வந்து பேட்டிங் ஆனாங்க. ஏன்னா அதுல என்ன யூஸ் ஆகும்னா கண்டிப்பா நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல.
புரியுதா உங்களுக்கு? மெயின்லி நம்மளோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளாண்டாரு, பட் ரோஹித், விராட் கோலி, KL ராகுல் இவங்க பெருசா டச்ல இல்ல. ஸோ திருப்பி ஃபாலோ ஆன் கொடுக்காம ஆடுறது நல்ல விஷயம் தான். பட் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சில விஷயங்கள் கிளிக் ஆகல. இதே ரோஹித்தும் விராத்தும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். பட் ரோஹித்தும் வந்து பாத்தீங்கன்னா சீப்பா அவுட் ஆயிட்டாரு. லைக் எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா ஒரு டெலிவரி வந்ததோ அதே மாதிரி டஸ்கின் சூப்பரா போட்டாரு இந்த வாட்டி, அதுல அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளவு ரெஸ்பான்சிபிள் எடுத்து விளாண்டாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப பூரா விளாண்டாருங்க. வந்ததுல இருந்து ஆஃப் ஸ்டம்ப் வெளியில பேட்டை வீசிக்கிட்டு இருந்தாரு. இவர் அவுட் ஆக போறாருன்ற மாதிரி இருந்துச்சு, அவுட் ஆனாரு. என்ன ஸ்ட்ராட்டஜில விளாண்டாருன்னே தெரியல. அண்ட் சுப்மன் கில் டெரிஃபிக்கா விளாண்டாரு. அந்த 33 ரன்ஸ்ல வந்து ஹி லுக்ட் சாலிட். சோ கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நிறைய ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். டே 3ல பொறுத்து வந்து பார்க்கலாம். விராட் கோலி அவ்வளவு நேரம் பொறுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு தேவையில்லாத அக்ராஸ் த பேட் ஷாட் ஆனாரு. ஆனா அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஏன்னா ரிவ்யூக்கு போல விராட் கோலி, ஆனா ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா டைனி எட்ஜ் ஒண்ணு காமிக்குது. ஓகேங்களா? சோ மேபி டிஆர்எஸ் போயிருந்தா கோலிக்கு வந்து நாட் அவுட்ன்ற டிசிஷன் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அம்பையர்ஸை பிளேம் பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விராட் கோலிக்கு அந்த எட்ஜ் தெரியலன்னும் போது அம்பையருக்கு எப்படி தெரியும்? சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ்ல ஆன ஷாட் வந்து ரொம்ப தப்பான ஷாட். அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடணும். எப்படி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹசன் மஹமூத் ரொம்ப லூஸா அப்படி கவர்ஸ்ல ஆடி அவுட் ஆனாரோ அதே மாதிரி இதை வந்து கேஷுவலா அக்ராஸ் த பேட் ஆடி எல்பிடபிள்யூ ஆனாரு. சோ ஷாட் செலக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் தவறான விஷயம், அதை நம்ம முதல்ல சொல்லிடலாம். பட் அட் த சேம் டைம் டெஃபினட்டா ஒரு ரிவ்யூ போயிருக்கலாம். நான் நிறைய பாத்திருக்கேன் விராட் கோலி ரிவ்யூ எடுத்து நான் பாத்திருக்கேன். IPL எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸா எடுப்பாரு ரிவ்யூ. இந்தியாக்கே எடுத்திருக்காரு, அந்த மாதிரி எடுத்திருக்கலாமே. ஏன்னா கில் கிட்ட போய் அவர் கேட்கும் போது நீங்க கிளியரா பாருங்க, நியூஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. கில் க்ளோஸ் அப்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி கேட்கிறாரு மிஸ் ஆகும் ஸ்டெம்சன், இல்ல மிஸ் ஆகும்னு. ஆனா இதே சேம் டைம் விராட் கோலி கில்லும் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி கிட்ட கேட்கிறாரு பேட்ல பட்டுச்சான்னு, அவர் இல்லன்னு சொல்லிட்டு போயிடாரு. சோ ஆப்வியஸ்லி கில் மேலேயும் பெரிய மிஸ்டேக் இதுல கிடையாது, டு பி வெரி ஆனஸ்ட். சோ அந்த வகையில ஏன் ரிவ்யூ போல? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா விராட் கோலி கிட்ட இருந்து நம்ம ரன்ஸ் எதிர்பார்த்தோம். ஒன்ஸ் அகைன் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. சோ அவரோட ஃபார்ம் வந்து ரொம்பவே வருத்தமா தான் இருக்காரு, எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் பண்ணிட்டு வந்தாரு, ஒரு 4 ஒரு 6 வழக்கம் போல அடிச்சாரு. சோ இப்போ நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க எண்ட் ஆஃப் த டே. சி என்னதான் விராட் ரோஹித் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அடிக்கலனாலும் மேட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா இருந்த சேஃபர் சைடு, அது வேற விஷயம். பட் மூவிங் அஹெட் நியூசிலாந்து நீங்க வராங்க, முக்கியமா BGT அங்க போறோம், அதுக்குள்ள இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த ஒரு கவலை தான் வந்து இருக்கு. ஹோப்ஃபுல்லி வி கேன் see a good innings from Gill day 3ல. பண்ட்டும் கொஞ்சம் ஒரு இன்னிங்ஸ் விளாண்டாருனா நல்லா இருக்கும். KL ராகுலுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்னிங்ஸ். அவர் வந்து ஒரு 50-16 அடிச்சாருன்னா பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் டு ஹிம் செகண்ட் டெஸ்ட் விளையாடும் போது. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மீன் 2 செஷன் மேல ஆடி டிக்ளேர் பண்றாங்களா இல்ல பங்களாதேஷ் வந்து ஆல் அவுட் பண்றாங்களா? பங்களாதேஷ் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டஸ்கி நம்ம அது எப்படி அந்த ஃபர்ஸ்ட் டேல கொஞ்சம் ஆர்டினரியா இருந்தாலும் இந்த டே 2ல வந்து பாத்தீங்கன்னா டஸ்கி நம்ம வந்து ஸ்டாண்ட் அவுட் போலருங்க. ஹசன் மஹமூதோட அவர் தான் ரொம்ப டெட்லியா தெரிஞ்சார் இந்த பர்டிகுலர் டேல. அண்ட் இந்த டே 2ல ஹசன் மஹமூத் கொஞ்சம் ஒரு மாதிரி வேவரியா இருந்தாருங்க. அவரோட லைன் அண்ட் டே 1ல போட்ட மாதிரி இல்ல, ஒரு மாதிரி ரொம்ப லூஸா இருந்தது, ரொம்ப வைட் ஆஃப் ஸ்டம்ப், இல்லைன்னா ரொம்ப டூ க்ளோஸா போட்டுட்டு இருந்தாரு. அந்த ஒரு நாகிங் லென்த் போட்டாரு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆக்சுவலா அவர் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல போடல. நல்ல காலம் அவங்களுக்கு டஸ்கி நம்ம கொஞ்சம் பெட்டரா போட்டாங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாங்க. பட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச்ல ஃப்ரண்ட்ல எங்கேயோ போயிட்டாங்க, அதான் உண்மையா நம்ம சொல்லி ஆகணும். சேப்பாக்ல ஒன் செகண்ட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இந்த ஒரு பர்டிகுலர் டே பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்தியா என்ன சூப்பரா பண்ணாங்க, என்ன இந்தியா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், என்ன பாசிட்டிவ்ஸ், என்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம நீங்க போடலாம். அதை பார்த்து கண்டிப்பா நானும் வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.